Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட், அம்மா அண்ட் குழந்தைங்க எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போய்கிட்டு இருக்கோம். ஊட்டி ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜூக்லேருந்து 2 பேக் வாங்கியிருந்தேன். ஒன்று ட்ராவல் பேக், இன்னொன்று ஸ்லிங் பேக். பேக்கேஜ் அப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த 2 பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக், நல்லா மீடியம் சைஸில் 3 செட் வரைக்கும் ட்ரெஸ் வச்சுக்கலாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா திக்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு ஜிப் இருக்கும். அதெல்லாம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். சைடில் வந்து 2 ஜிப் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வெட் கிளாத் எதாவது வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா வெட் ஆயிடுச்சு உங்கள் ட்ரெஸ் அப்படின்னா அதில் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக். ஸ்லிங் பேக்கில் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து இக்கட் டிசைனில் வருவாங்க. பிளாக் கலரில் வித் எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஜிப் இருக்குங்க. உள்ளே வந்து இன்னொரு ஜிப் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கேஷ் எதாவது வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம். உள்ளே நான் ஒரு பர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மொபைல் வைக்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து டெய்லி வேர்க்கு, ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவல் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பேக். ஸோ இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து YT Priya S15 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் குன்னூர் போனோம். குன்னூரில் வந்து 1 டே ஸ்டே பண்ணோம். அங்கே என்னோடய அக்கா வீடு இருக்குது. அங்கே வந்து ஸ்டே பண்ணோம். போகும்போது மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா ரோடே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 10:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிம்ஸ் பார்க் போனோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அமைதியாக க்ரீனிஷாக கூட்டமே இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஊட்டி கிளம்பினோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளம்பணும். ஊட்டி வந்து போகும்போது May 19. ஸோ என்னோடய பர்த்டே அன்னைக்கு அங்கே போனோம். அங்கே வந்து என்னோடய அண்ணா வீடு இருக்குது. அதாவது பெரியம்மா அண்ணா எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. என்னோடய அண்ணாவோட பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா May 19. ஸோ 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே வந்து போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் என்னோடய அண்ணா வீடு. ஸோ இங்கே வந்து வந்தாச்சு. அண்ணா, இன்னொரு அண்ணா, அப்புறம் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாடியில் பசங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க. நாங்கள் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே மழை இருந்துகிட்டே இருந்துச்சு. லைட்டாக தூரிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் மழை ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அந்த டைமில் தான் மேலே பசங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாலில் வந்து சிம்னி இருந்தது. அங்கே வந்து அண்ணா ஃபயர் போட்டாங்க. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல கதைன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அங்கே உட்காந்து நிறையா விளாண்டோம். தம்ஷராட்ஸ், பாட்டுக்கு பாட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து என்னோடய பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ என்னோடய பர்த்டேவும் அண்ணோட பர்த்டேவும் சேம் டே. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து அழகாக கொண்டாடினோம். Happy birthday, dear Mona. Happy birthday to you.
மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்ரி வெக்கேஷன் நாங்கள் வந்து என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு தான் போவோம். நானும் என் தங்கச்சியும் 1 மாதம் கிட்ட அங்கே தான் இருப்போம். ஸோ அது மேரேஜுக்கு அப்புறம் அவ்வளோவா போகிறதே இல்லை, எல்லாருமே பிஸி ஆகிட்டோம். ஸோ 5 இயர்ஸுக்கு அப்புறம் இங்கே அண்ணா வீட்டுக்கு போயிருக்கோம். பர்த்டே வந்து 2 பேரும் சேர்ந்து கொண்டாடினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் 2 அண்ணாவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாரீ வாங்கி கொடுத்தாங்க. டார்க் க்ரீன் கலரில் ஒரு சூப்பர்பான ஒரு ஃபேன்சி சாரீங்க. ஸோ அது வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 2 வயசு குறைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஸோ அது வந்து நேம் போர்டு, அதாவது 4 பேரோட நேம் போட்டு ஒரு நேம் போர்டுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து க்ரியேட்டிவாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்தேன். அண்ணா, அண்ணி, அதுக்கப்புறம் 2 பசங்க, என்னோட பெரியம்மா பேர் போட்டு இந்த மாதிரி ஒரு நேம் போர்டு கொடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு கிஃப்ட் வந்துருந்துச்சுங்க. இது வந்து ட்ரெண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்னு சென்ட் பண்ணாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூனிக்கான கிஃப்ட்ஸ் வேணும்னா இவங்களோட பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கேயா இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்பெஷல் ஒன்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஷோ போனோம். 124th இயர் ஃப்ளவர் ஷோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. மலர்லேயே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மலர்களால் அலங்கரிச்சிருந்தாங்க. கோடாஸ், தோடாஸ், குறும்பாஸ், படுகாஸ் இந்த மாதிரி இவங்களை வந்து மலர்களால் அலங்கரிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு.
கார்டனில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் வச்சுருந்தாங்க. லொங்கான், ப்ளம்ஸ், லிச்சி, மங்குஸ்தான் இந்த மாதிரி பழ ஐட்டம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எப்போவுமே இல்லை ப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்போ ஊட்டி வந்தாலும் ப்ளம்ஸ் வந்து வாங்குவேன். ஸோ ப்ளம்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து வச்சுருந்தாங்க. கார்டனில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரோட் சைட் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் ரோட் சைட் ஷாப்பில் வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைன் ட்ரீ 2 வாங்கினேன். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் ஸ்பெஷல் அப்படிங்கும் போது ஸோ இது வாங்கி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த 2 வாங்கினேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர்பான ஒரு இடத்துக்கு போனோங்க. அவலாஞ்சி, எமரால்ட் டேம், மஞ்சூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ க்ரீனிஷாக கண்ணுக்கு அவ்வளோ விருந்தாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஒரு கார்லையும் இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியம்மா, அம்மா, அக்கா அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அண்ட் 2 வீலரில் பார்த்தீங்கன்னா என் அண்ணா பையனும் என் பசங்களும் வந்து போனாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். எமரால்ட் டேமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவலாஞ்சி கிளம்பணும். அங்கே வந்து நிறையா பவர் ஜென்ரேஷன் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸ்கர்ட் அண்ட் டாப்பாக வருங்க. இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணதான். இதோட லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மஞ்சூர் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் வீடு இருக்கும். ஸோ இதை வந்து அங்கே அட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து கிராமம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. 15 பேருக்கு அவ்வளோ அழகாக சமைச்சு போட்டாங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஞாபகார்த்தமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா துப்பதீட். இது வந்து படுகாஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் அப்போ இந்த வந்து செய்வாங்க. ஸோ நாங்கள் வரோன்னு ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க. ஓவர் ஸ்வீட்டாலாம் இருக்காதுங்க, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். டீயில் தொட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போன வீடு இது தாங்க. ஸோ நல்லா 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம், சாப்பிட்டோம், டீலாம் கொடுத்தாங்க, நல்லா குடிச்சிட்டு இது துப்பத்தீட்டெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பிட்டோம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள், அதாவது ஹட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நிறைய வீடு தெரியுதுல, இது வந்து ஒரு ஹட்டி. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடு தெரியும், அது வந்து இன்னொரு ஹட்டி. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே நிறைய வில்லேஜஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ எஸ்டேட்லாம் பார்த்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீ எப்படி செய்கிறாங்கன்னு டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தவங்க டீ லீவ்ஸை நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஹாட் ஸ்டீமில் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுறாங்க. அரைச்சதை வந்து இன்னுமே ஹாட் ஸ்டீமில் பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்குறாங்க. டீ லீவ்ஸை நல்லா அரைச்சி காய வச்சு பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலராக பொடி பொடியாக வந்துடுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரை பண்ணுறாங்க. ஹாட் ஸ்டீமில் போட்டு நல்லா ட்ரை பண்ணும்போது டார்க் கலரில் உங்களுக்கு மாறுது. அப்போவே க்ரீன் கலராக நம்ம வந்து பொடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ட்ரை ஆக்கும் போது உங்களுக்கு இந்த கலராக மாறிடுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக மாற்றுறாங்க. ஸோ மாற்றி வரும்போது நல்லா டீ தூளாக வந்துடுது. அதுக்கப்புறமா கிரேடு பிரிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடுன்னு பிரிக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய கிரானியூல்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஹை கிரேட்டுக்கு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சின்ன கிரானியூல்ஸாக வரும்போது ரேட்டு வந்து கம்மியாகுது. நமக்கு வந்து ஃபைன் டஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான கிரேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ டீ வந்து அதுக்கப்புறமா பேக்கிங்க்கு வந்து போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீ வந்து பேக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி அவங்க வந்து விற்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் ரிட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் பைசன் காட்டெருமை பார்த்தோம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏர்லியராக போய்க்கோங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இதுவும் கூட நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய 3 days vlog வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.